Taste the Daily. பொறுத்த வரைக்கும் நெல்லு கரும்பு தான் அதிகமா பயிரிடுறாங்க. அப்படி அதிகமா பயிரிடுற அந்த பயிருக்கு நெல்லுக்கு நல்ல விலை கிடைக்கணும், கரும்புக்கு நல்ல விலை கிடைக்கணும். திமுக ஆட்சியில தேர்தல் நேரத்தில் தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டாங்க, திமுக ஆட்சிக்கு வந்தா ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 2500 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னாங்க. கொடுத்தாங்களா? நெல்லுக்கு 2500 ரூபாய் குவிண்டாலுக்கு. கரும்புக்கு ஒரு மெட்ரிக் டன் கரும்புக்கு ஆதார விலையாக 4000 ரூபாய் கொடுப்பாங்க. கொடுத்தாங்களா? 4000 ரூபாய் ஒரு டன் கரும்புக்கு எதுவுமே இல்ல. அப்படியே மக்களை ஏமாற்றுகிறாங்க. அது மட்டும் இல்ல, திமுக ஆட்சிக்கு உடனே விவசாயத்திற்காக தனி பட்ஜெட் போடுவதாக ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்கி ஆண்டுதோறும் வேளாண் பட்ஜெட் போடுறாங்க. அது என்ன பட்ஜெட்? 20 டிபார்ட்மெண்ட் 20 துறைய ஒன்னா இணைச்சு அதுல இருக்கின்ற நிதிகள் எல்லாம் இந்த வேளாண் பட்ஜெட்ல கொண்டாந்து வேளாண் பட்ஜெட்ல அதிக நிதி ஒதுக்கிட்டதா ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்கி 2 மணி நேரம் இங்க இருக்கிற வேளாண் துறை அமைச்சர் பட்ஜெட் சட்டமன்றத்தில் பேசுறார். ஒண்ணும் கிடையாது. வேளாண் மானிய கோரிக்கையில் அண்ணா திமுக ஆட்சியில என்னென்ன அறிவிச்சோமோ அதுதான் வேளாண் பட்ஜெட்ல பார்க்க முடியும். ஆக இப்படி மக்களை ஏமாற்றிக்கிட்ட அரசு தேவையா? விவசாயிகளை ஏமாற்றிக்கிட்ட அரசு தேவையா? இப்படி மக்களை ஏமாற்றி, விவசாயிகளை ஏமாற்றி, விவசாய தொழிலாளிகளை ஏமாற்றி விவசாயி வயிற்றிலே அடிக்கின்ற அரசுக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் மரண அடி தருவீங்களா? அது மட்டும் இல்ல, இங்க விவசாயிகளுக்கு கருவி கொடுக்கிறோம். விவசாயிகளுக்கு கருவி கொடுக்கிறோம். அந்த வேளாண் கருவி, டிராக்டர், ஸ்ப்ரேயரு, இன்னும் பல உபகரணங்கள்லாம் நம்முடைய விவசாயிகளுக்கு மானியத்தில் கொடுத்தோம். அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அதுக்கு மானியத்தில் கொடுப்போம். அதாவது ஒரு டிராக்டர் 10 லட்சம்னா பெண்கள் மேல நிலம் இருந்து பெண் விவசாயியா இருந்தா அதுக்கு 50% மானியம். அதாவது 10 லட்சம் ரூபாய் டிராக்டர்னா 5 லட்சம் மானியம் கொடுத்தோம். அதே மற்ற விவசாயிகள் டிராக்டர் வேணும்னு ஆன்லைன்ல விண்ணப்பிச்சா 40% 4 லட்சம் மானியம் கொடுத்தோம். திமுக ஆட்சிக்கு வந்தது அந்த ஆன்லைன்ல திட்டத்தை எடுத்துட்டு திமுக கட்சிக்காரர் வேணுங்களுக்கு யார் லஞ்சம் கொடுக்கிறாங்களோ அவர்களுக்கு திட்டமிட்டு இந்த விவசாய கருவிகளை லஞ்சம் வாங்கிட்டு கொடுத்தாங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? விவசாயிகளுக்கு கொடுப்பதில் கூட லஞ்சம் வாங்கிட்ட ஒரே கட்சி திமுக கட்சி, திமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, அண்ணா திமுக ஆட்சி இருக்கும் போது நான் சட்டமன்றத்தில் அறிவிச்சேன், இன்றைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்ற அறிவிப்பை நான் கொடுத்தேன். சட்டமேற்று நடைமுறைக்கு கொண்டாந்தேன். அதெல்லாம் பணி துவங்கப்பட்டு விட்டது. அதுக்கு ஒரு தலைவர் போட்டாச்சு, அதிகாரிகள் போட்டாச்சு, அந்த பணி நடந்துகிட்டு இருந்தது. திமுக ஆட்சிக்கு வந்தாங்க. அந்த காலக்கெடு ஜூன் மாசத்தோட முடியுது. அப்ப ஆட்சியாளர்கள் நீடிக்கல, கால நீடிப்பு கொடுக்கல, காலாவதி ஆயிட்டது. மீண்டும் பொதுமக்கள் கேட்டாங்க, பல்வேறு அமைப்பை சேர்ந்த கேட்டாங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்டாங்க. அப்ப இன்றைய முதலமைச்சர் சொல்றார், எங்களுக்கு அதிகாரம் இல்லை, தமிழ்நாடு அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்றார். ஆனா இதே அதிகாரம் நான் முதலமைச்சர் இருக்கும் போது ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்தன. அண்ணா திமுக அரசு இருக்கின்ற பொழுது இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு அதிகாரம் இருக்கின்ற பொழுது ஏன் திமுக அரசாங்கத்துக்கு இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு அதிகாரம் இல்ல? அக்கறை இல்ல, மக்கள் மீது அக்கறை இல்ல, அது கொண்டு வருவதற்கு அவருக்கு இஷ்டம் இல்ல, ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு விருப்பம் இல்ல, அதனால தட்டி கழிச்சார். அப்ப என்ன சொன்னார் சட்டமன்றத்தில்? அவர் பேசியது எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்குது. அவர் என்ன மத்திய அரசாங்கத்துக்கு தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு அதிகாரம் இருப்பதாக சொன்னார். நாங்க மத்திய அரசிடம் முறையிட்டோம். மத்திய அரசாங்கம் உடனடியாக தமிழகத்திலே இந்தியாவிலேயே ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்தாங்க. அதுதான் நீ கேட்கறது வரும்போது, அதெல்லாம் நடைமுறைக்கு வரும்போது நீ கேட்டது வரும். ஆக மக்கள் என்ன விருப்பப்படுறாங்களோ அதை நிறைவேற்றுகின்ற அரசு அண்ணா திமுக அரசாங்கம்.